வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். விஜயும் காவேரியும் மனசு விட்டு பேசுறாங்க. அதனால விஜய் மேல எந்த தப்பும் இல்லைன்றத காவேரி புரிஞ்சுக்கிறாங்க. விஜய் இப்போ அவரோட வீட்டுக்கு போறாரு. தாத்தாட்ட விஜயும் காவேரியும் பேசுனத பத்தி சொல்றாரு. நானும் காவேரியும் ரொம்ப நேரம் மனசு விட்டு பேசணும் தாத்தா அப்படின்னு சொல்றாரு விஜய். நீங்க சொன்ன மாதிரியே அந்த அக்ரிமெண்ட் விஷயத்துல அவ ரொம்ப கன்ஃபியூஷன்ல இருந்திருக்கிறா தாத்தா. ஆனா அதை புரிஞ்சுக்காம நான் அவளை ரொம்ப ஹர்ட் பண்ணியிருந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு விஜய். காவேரி லீகலா பார்த்தா என்னோட ஒய்ஃப் தாத்தா அப்படின்னு சொல்றாரு விஜய். ஆனா அவளை நான் புதுசா மீட் பண்ற மாதிரி மீட் பண்ணி லவ் பண்ணி அவங்க வீட்டோட சண்டை போட்டு அவங்கள சம்மதிக்க வச்சு நான் காவேரிய மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்க போறேன் தாத்தா அப்படின்னு சொல்றாரு. பாட்டி, குமரன், கங்கா எல்லாருமே ஓரளவு விஜய புரிஞ்சுக்கிறாங்க. கடைசியா சாரதா மட்டும்தான் விஜய் மேல கோபத்துல இருக்கிறாங்க. ஒரு கட்டத்துல காவேரிக்கு ஆபத்து வரும்போது விஜய் அவர் உயிரை பணைய வச்சு காப்பாத்திருப்பாரு காவேரிய. தான் பொண்ணு மேல விஜய் இவ்ளோ அன்பா இருக்கிறாரு அப்படின்றத புரிஞ்சுக்கிறாங்க சாரதா. விஜய் சொன்ன மாதிரியே விஜய் காவேரியோட கல்யாணம் மறுபடியும் நடக்க போகுது.